அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல். தமிழகத்தினுடைய அரசியல் களம் என்பது 2026 தேர்தல் களத்தை நோக்கி செயலாற்ற தொடங்கிவிட்டார்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, யார் யாருடனான கூட்டணிக்குள் இணைவார்கள் என்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வருகின்ற ஜூன் அல்லது ஜூலை மாதம் இருக்குன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். ஏன் இந்த ஜூன் அல்லது ஜூலை மாதம், எதற்காக இந்த கெடு என்பது குறித்து நம்ம விரிவாக பார்க்கணும்னா, தமிழகத்தில் 4 ராஜ்யசபா எம்பிகளுக்கான பதவி காலம் என்பது ஜூலை 24 முடிவடைகிறது. அதில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உண்டு. அவருடைய பதிவு காலம் முடியுது. அடுத்தது வைகோ அவர்களுடைய பதவி காலம் சொல்லிட்டு இன்னும் இருவருடைய பதவி முடியுது. இப்போ திமுக என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு உடன்பட்டவர்களுக்கு, உதாரணத்துக்கு வைகோவுக்கு அந்த ராஜ்யசபாவை திருப்பி கொடுத்து அவங்கள எம்பி ஆக்கிப்பாங்க. அதிமுக என்ன செய்ய போகுது, பாமக என்ன செய்ய போகுது அப்படின்றதான் பெரும் கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி இறுதியுமாயிடுச்சு, உறுதியுமாயிடுச்சு. அதில் பெருசாக மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சீட்டு பேசுறதுல வேணா மாற்றம் வருமா தவிர்த்து யார் யாருடன் கூட்டணின்றதுல பெரிய மாற்றம் இருக்க போகிறது கிடையாது. அவங்க விசிக, மதிமுக எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக யாரோடு கூட்டணி அமைப்பார்கள், அந்த கூட்டணி அமைப்பதற்கு இந்த ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது ஒரு அஸ்திவாரமா அமையுமா அப்படின்றத கேள்வியாக இருக்குது. ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள். அதிமுகவோடு கூட்டணிக்குள்ள இருந்த தேமுதிக சில இடைகள் காரணமாக, அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக தூரமாக நிற்கிறாங்க. சரி, தேமுதிக இல்லைனா பரவாயில்ல, பாமகவை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து 21 தேர்தல் போல பாஜக, பாமக, அதிமுக இன்னும் இதர சில கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் களத்தை சந்திக்கலான்னு பார்த்தா, பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் கூட்டணிக்குள்ள இணையலை. பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னும் கூட்டணிக்குள்ளே தான், வெளியிலே தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்வது என்று திகைத்து போயிருக்கிறாங்க அதிமுகவினுடைய வட்டாரம். ஏன்னா பாஜகவினுடைய தரப்புல தலைவரை மாத்திட்டு நயினா நாகேந்திரனை போட்டாங்க இல்லையா. அப்ப அந்த ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது அதிமுக கிட்ட எப்படியாவது வாங்கி அண்ணாமலை அவர்களை எம்பி ஆக்கிடலாம். எம்பி ஆக்கிட்டோன்னா அவருக்கு சென்ட்ரல்ல ஒரு போஸ்டிங்கை கொடுத்து அவரை உட்கார வச்சிடலாம், ஒரு கௌரவ தலைவர் மாதிரி எல்முருகன் போன்று. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அதை நம்ம விட்டுட்டோம்னா அது கஷ்டம். நயினா நாகேந்திரனுக்கு அந்த அளவுக்கு வருமானா கிடையாது. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ வேணுன்றதுனால அதிமுக தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிறதே மொத்தம் 2 சீட்டு. அந்த 2 சீட்டையுமே பாமகவுக்கு ஒன்றும் பாஜகவுக்கு ஒன்றும் வாங்கிடணும் அப்படின்றதுல அவர்கள் சார்ந்து தெளிவாக இருக்கிறாங்களா. பாஜக ஏன் பாமகவை அப்ரோச் பண்ணுது, பாமகவுக்கு தேவைன்னு சொல்லுதுன்னா, அதிமுக திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா பாமக, பாஜக, இந்த இதர பிற கட்சிகள்லாம் ஒன்றிணைக்கணும். அப்படி இல்லை, வெறும் பாஜக அதிமுக மட்டும் இருக்குதுன்னா நிச்சயமா திமுகவுக்கு அதை டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவான ஒரு கூட்டணியாக இருக்காது அப்படின்றத உணர்ந்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி உள்நுழைக்க பார்க்குறாங்க. ஆனால் தேமுதிக என்ன சொல்கிறாங்க, அதிமுக எங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க, எடப்பாடி எங்களுக்கு தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை அறவே மறுத்துட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கே நம்ம கொடுக்குறோன்னா நம்ம யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் அவர்கள் குழம்பியிருப்பதாக அதிமுக வட்டாரம் சொல்லுது. ஏன்னா ஐயா சின்னையா அப்படின்ற ஒரு சின்ன அதிகார சச்சரவு போயிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு முடிவுக்கு வரட்டும், வந்ததும் பாஜகவுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்றது உறுதியாக என்னன்னு தெரியல. ஆனால் அதிமுக கூட பாமக வரணும் அப்படின்றதுனால பாமகவுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியவர்கள் எல்லாமே சொன்னதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது, அதிமுகவினுடைய சீட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்மகிட்ட 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இது நம்மளுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவை. ஆகையினால அந்த ஆதரவு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது பாமகவோட கூட்டணி அமைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இருக்கும் என்பதை அதிமுகவினுடைய வட்டாரம் உணர்ந்திருக்குது. பாஜக தரப்புலுமே என்னன்னாக்க, தேமுதிகவுக்கு கொடுத்து அவங்களுக்கு கூட்டணிக்குள்ள கூப்பிடுறதை விட நீங்கள் பாமகவுக்கு தாராளமாக கொடுத்து கூப்பிடலாம் அப்படின்றதுனால அவங்களும் வெள்ளை கொடி காட்டிருக்கிறாங்க. விரைவில் இந்த பிரச்சனை, இந்த அதிகார பிரச்சனை என்பது முடிவடைந்ததற்கு பின்பாக இந்த ராஜ்யசபா சீட்டு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கும். அதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக கூட்டணி உறுதி செய்யப்படலாம். அதற்கு பின்பாக சில மாதங்களுக்குள் இறுதி செய்யப்படலாம் என்கிற தகவலுமே வந்திருக்குது. கூட்டணி தான் இன்னைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா தேர்தல் காலத்துக்கு இன்னும் நீண்ட நெடிய நாட்கள்லாம் கிடையாது, இன்னும் குறுகிய மாதங்கள் தான் இருக்குது. இவங்க இப்போ கூட்டணியை உதவி செய்யணும், அக்ரிமெண்ட் போடணும், அதற்கப்புறம் சீட்டு பிரிக்கணும், தொகுதி பிரிக்கணும், வேட்பாளர்களை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய நகர்வாக இருக்குது.
விரைந்து இந்த அறிவிப்புகள் எல்லாமே வெளிவரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக திமுகவை வீழ்த்துறோம் அப்படின்னா ஒரு பலம் பொருந்திய கூட்டணி இருக்கணும் அப்படின்றதா எல்லோருடைய எண்ணமும், மக்களினுடைய எண்ணமும். பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.